இங்க பரிமளம் ஒய்ஃப் 2 பொண்ணுங்கன்னு சொல்லி சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்க. பெரிய பொண்ணு பின்னாடி ஒரு பையன் லவ் பண்றேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். கொஞ்ச நாள்லயே இந்த பொண்ணுக்கு ஒரு மூவ் பிடிச்சு போய் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு நாள் இந்த ஊர்லயே ஒரு பெரிய ரவுடி இவங்க வீட்டு முன்னாடி நின்னுக்கிட்டு உன் பொண்ணை நான் லவ் பண்றேன் கல்யாணம் பண்ணி வைன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். எந்த பொண்ணுன்னு சொல்லி கேட்கும் போதா இவரோட சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு சொல்றா. அதை பார்த்ததுமே பெரிய பொண்ணு கோவம் வந்து இன்னொரு தடவை இப்படி வந்து எங்க வீட்டு முன்னாடி நின்று நான் உன்னை சாவடிச்சு போட்டுருவேன்னு சொல்லிட்டு பயத்துல மிரட்டுறாங்க. அது ஊர் மக்கள் எல்லாம் கேட்டுட்டு இவங்க 2 பேருக்கு பிரச்சனை சொல்லி ஊர் ஃபுல்லா சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதுலயே ஒரு நாள் சின்ன பொண்ணு ரோட்ல வரும்போது இவன் போய் கலாட்டா பண்ற மாதிரி அந்த பொண்ணு கூட செல்ஃபி எடுத்து இன்ஸ்டாகிராம்லாம் போட்டு தொல்லை பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால இவங்க அப்பா கோவப்பட்டு போலீஸ் கிட்டயும் சொல்றாரு. ஆனா அவன் பெரிய ரவுடின்றதுனால சுத்தமா கண்டுக்க கூட மாட்டாங்க. சோ இதனால இந்த பொண்ணோட அப்பா அவனை வேணா போட்டு தள்ளாம சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு. அதெல்லாம் பெரிய பிரச்சனை அடை இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டு விட சொல்றாங்க. ஆனா அடுத்த நாள் இந்த 2 பொண்ணுங்களும் வெளியே போகும்போது ஒரே கூட்டமா இருக்கு. என்னன்னு போய் பார்த்தா அந்த ரவுடி இறந்து கிடக்குறான். சோ இந்த விஷயத்தை வீட்டுல சொல்றாங்க. ஆனா அவங்க ஒய்ஃப் அவங்க ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுறாங்க. பட் அப்ப சின்ன பொண்ணுமே ரொம்பவும் பதட்டமா இருக்கா. என்னமாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் என்ன அடிக்கடி தொல்லை பண்ணதுனால நானே போன் பண்ணி ஏன் இப்படி தொல்லை பண்றேன்னு சொல்லி திட்டி விட்டேன். ஆனா அடுத்த நாளுமே அவங்க அம்மா கிட்ட நான் தான் அவங்க மருமகன் சொல்லி பேசிட்டு இருந்தேன். அதனால கோவப்பட்டு திரும்பவும் போன் பண்ணி திட்டினேன். இப்படியே நிறைய தடவை ஃபாலோ பண்ணதுல நானும் நிறைய வாட்டி கால் பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே இவங்க அப்பா இவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது இவனும் அவனை லவ் பண்ணிருக்கா. கண்டிப்பா நம்மள போலீஸ் வந்து விசாரிக்க போறாங்க. பாபநாசம் படத்துல வர மாதிரி நம்ம எல்லாருமே அலர்ட்டா இருக்கணும்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. அதே டைம்ல போலீஸுமே அவனுக்கு எதிரியான எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாக்குறாங்க. அப்பதான் அவன் போனை செக் பண்ணும்போது இந்த பொண்ணோட நம்பரை பார்த்து கால் பண்றாங்க. ஆனா இந்த பொண்ணு எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லி கட் பண்ணிடுறா. அதனால இந்த பொண்ணு மேல சந்தேகப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து பரிமளத்தோட அக்காக்கு சீரியஸா இருக்குன்னு சொல்லிட்டு ஊருக்கு கிளம்புறாரு. பார்த்தா அவங்க இறந்து போறாங்க. அப்ப அங்க வந்த ஒய்ஃபோட தம்பி நான் தான் அந்த ரவுடியை போட்டு தரலான்னு சொல்லிட்டு உண்மையை ஒத்துக்கிறான். அதை கேட்டதுமே ஒரு ஷாக் ஆகி கால் பண்றாரு. ஆனா எங்க ஒய்ஃப் அவன் மட்டும் சேர்ந்து பண்ணல உங்களோட தம்பியும் தான் சேர்ந்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு உண்மையை சொல்றாங்க. இது எல்லாமே எங்க மூத்த பொண்ணுக்கு தெரிஞ்சுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலா அந்த ரவுடி இவங்க சின்ன பொண்ணு பின்னாடி சுத்தும் போதே இந்த எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவனுங்களுமே அவனுக்கு கிட்ட வான் பண்ண தான் போயிருப்பாங்க. அப்ப சண்டே ஆகி தெரியாம கல்லு விழுந்து அவன் மண்டையில அடிபட்டு இறந்து போயிருக்கான்.